ராஜஸ்தானின் பொது சுகாதார பொறியியல் துறை அமைச்சர் கண்ணையாலால் சௌத்ரி போர்வெல் தோண்டும் போது திடீரென அழுத்தத்துடன் வெளியேறிய தண்ணீர் மற்றும் எரிவாயு குறித்து விசாரிக்கப்பட்டு அதற்கான காரணங்கள் கண்டறியப்படும் என்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் உள்ள மோகன்கர் கால்வாய் பகுதியில் சனிக்கிழமை ஆழ்குழாய் கிணறு தோண்டும் போது திடீரென நிலம் இடிந்து விழுந்ததால் சுமார் 22 டன் எடையுள்ள இயந்திரத்துடன் கூடிய லாரி 850 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் சிக்கியது. விரிசலடைந்த நிலத்தில் இருந்து உயரமான நீரோடை போன்று தண்ணீர் வாயுவுடன் பாய்ந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இரவு நிலத்தில் இருந்து வெளியேறும் நீர் மற்றும் எரிவாயு நிறுத்தப்பட்டது. இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் 500 மீட்டருக்குள் கால்நடைகள் மற்றும் மனிதர்கள் நுழைய தடை விதித்துள்ளது. அப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கும் வரை குழியில் சிக்கிய உபகரணங்களை வெளியே எடுக்க வேண்டாம் என நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.